லியம்னு ஒரு லாயர் இப்போ மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது அவர் கண்ணு வச்சு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்ததுனால காதுக்கு பின்னாடி அரிசி அளவில் ஒரு சிப்பை சொருகியிருப்பாங்க. அந்த சிப் மூலயமா நம்ம நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு எப்போ தேவையோ அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு ரிமோட்டும் கொடுத்துருப்பாங்க. மீட்டிங்கை முடிச்சு டாக்ஸியில் ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போ டாக்ஸியில் போகும்போது அந்த மீட்டிங்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவர் பேசும்போது ஒருத்தரை தான் பார்க்க முடியும். அந்த மீட்டிங்கில் அவர் முன்னாடி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. மற்ற 2 பேரோட ரியாக்ஷனை இந்த வீடியோ ப்ளே பண்ணி தான் அவர் பார்ப்பாரு. டாக்ஸிலேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போவார். ஏர்போர்ட்டில் இறங்கி செக்யூரிட்டி அவர்கிட்ட கடைசி 24 மணி நேரத்தை ப்ளே பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவரும் ப்ளே பண்ணி காட்டுவார். டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்ததுனால இப்போ செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. கடைசி 24 மணி நேரம் என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் என்ன பண்ணாங்கன்றதை அந்த வீடியோ மூலிமா ப்ளே பண்ண வச்சு பார்த்துட்டு கடைசி 24 மணி நேரத்தில் இவர் எந்த தப்பும் பண்ணலன்னா ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறதுக்கு அனுமதிப்பாங்க. ஹீரோ அதை செக் பண்ணிட்டு செக்யூரிட்டி உள்ளே போக சொல்லிடுறாரு. அவரும் ஃப்ளைட் இறங்கி அவர் வீட்டுக்கு அங்கே ஒரு பார்ட்டிக்கு போகிறார். பார்ட்டிக்காக வீட்டுக்குள்ளே போவார். அவங்க ஒய்ஃப் ஏற்கனவே அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவரை பார்த்தோன்னே இவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு எப்போ வந்தேன்னு கேட்பாங்க. இவன் தான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டையும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. பார்ட்டி முடிச்சு எல்லாரும் டின்னருக்கு உட்காரவங்க. லியமும் அவரோட ஒய்ஃபும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. டின்னரில் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றது சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு இருப்பாங்க. லியமோட ஒய்ஃப் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நான் ப்ளே பண்ணி நைட்டில் பார்ப்பேன். என்னோட எக்ஸ் லவர்ஸ் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரைவேட் டைமில் இருந்ததெல்லாம் ப்ளே பண்ணி பார்ப்பேன் நைட்டில். அதை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் இவங்களோட ஒய்ஃப் சிரிச்சிட்டே இருக்காங்க. லியமுக்கு சந்தேகம் வருது. ஏன் இவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன் அவன் சொன்ன கண்ட விஷயத்துக்குலாம் சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் சிரிச்சேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு சந்தேகம் போகவே இல்லை. ஒரு நைட் அந்த பார்ட்டியில் நடந்ததெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறாரு. இவங்க ஒய்ஃப் இவரை பார்க்கும்போது ஒரு மாதிரியும் அவரோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரிய வருது. இதனால விடிஞ்சதுக்கு அப்புறமா ஒய்ஃப் கிட்ட திரும்பவும் அதே கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே ஒரு வாரம் மட்டும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் இருந்தவங்க கூட உனக்கு எப்படி இவ்வளோ நெருக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினும் மழுப்பிடுறாங்க. தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ப்ளே பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவேன்னு சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதனால நம்ம ஒய்ஃபோட லிஸ்ட்டும் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவன் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் அவங்ககிட்ட தன்னோட ஒய்ஃபோட வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண சொல்கிறாரு. அவன் ஏதோ கோவத்தில் ஒரு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ டக்குன்னு ஒரு பாட்டில் வச்சு அவன் கழுத்தில் வச்சு உனக்கு குத்திருவேன், மரியாதையாக வீடியோலாம் டெலிட் பண்ணுன்னு சொல்கிறார். அவனும் இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணுறான். ஹீரோ போதையில் இருந்ததுனால அது சரியாக கண்டுக்காமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அங்கே நடந்ததெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அவன் ஒய்ஃப் வீடியோஸ் நிறையாவே அவன் வச்சிருந்தா டெலிட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. டெலிட் பண்ண வீடியோஸை ஜூம் பண்ணி பார்க்குறாரு. வீடியோ தெரியாது, ஆனால் அந்த இமேஜ் தெரியும் இல்லையா. டெலிட் பண்ண இமேஜ் அவர் குடிபோதை இருந்தாலும் சரியாக பார்த்துருக்க மாட்டார். இப்போ தான் ஜூம் பண்ணி பார்ப்பார். ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ ஹீரோவோட பெட்ரூமில் ஒரு ஒய்ஃப் இருக்கிற ஃபோட்டோ கூட அவங்ககிட்ட இருக்கும். இதை பார்த்தோன்னே சந்தேகம் வந்து எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அப்போ தான் தெரியும் இவங்க ரொம்ப வருஷமாக ஹீரோவை ஏமாற்றிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு பிறந்த குழந்தை கூட இவருக்கு பிறந்ததில்லை, பழைய பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு. ஹீரோவால் இதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப டென்ஷனாகி அவங்க ஒய்ஃபை திட்டிட்டு எட்ட வந்துடுறாரு. இப்போ ஹீரோ ரொம்பவே அழுது டென்ஷனாகி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ அவரோட பழைய மெமரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி பார்க்குறாரு. இப்போ இவங்க ஒய்ஃப் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தன்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ப்ளே பண்ணி பார்க்க ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு பாத்ரூம்குள்ளே போய் ஒரு ஷேவிங் பிளேட் எடுத்து அந்த சிப்பை கைட்டு கீழே போட்டு வர்றாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணுன்னா ஓவோ டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.